மூன்றாம் பிறை சந்திர தரிசனம். இந்த நாளில் சந்திர தரிசனம் செய்தால் நாம் செய்த பாவங்கள் நீங்கி செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். இன்று 6/8/2024 ஆடி மாதம் சந்திர தரிசனம். இதனை கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். உங்களுடைய வீட்டு பக்கத்தில் சிவன் கோவில் இல்லையா? பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு தாயாரை தரிசனம் செய்து பிறகு பிறைநிலவை பார்த்து வேண்டுதல் வைத்தால் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நடக்கும். இந்த 2 கோவிலுமே உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இல்லை என்றால் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளை மனமாற தரிசனம் செய்து பிறைநிலவை தரிசனம் செய்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இன்று பிறை தரிசனத்தை நீங்கள் ஒரு கோவிலில் நின்று செய்ய வேண்டும், அதுதான் முக்கியம். இன்று மாலை 6:30 மணிக்கு மேலாக 7:15 மணிக்குள் பிறைநிலவு தெரியும். ஆனால் மேகமூட்டமாக இருக்கும் சமயத்தில் சில இடங்களில் இந்த பிறைநிலவை தெளிவாக காண முடியாது. பிறைநிலா தெரியாத பட்சத்தில் மேற்கு பார்த்தவாறு நின்று சந்திர பகவானை மனதார நினைத்து வேண்டுதலை வைத்தாலும் உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்யும் போது உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் நேர்மறையாக சொல்ல வேண்டும். உதாரணமாக, நல்ல வேலை கிடைக்க வேண்டுதல் வைக்கிறீர்கள் என்றால், எனக்கு நல்ல வேலை கிடைத்துவிட்டது, கை நிறைய சம்பாதிக்கின்றேன், செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழ்கின்றேன் என்றபடி வேண்டுதல் வைத்து பாருங்கள். நீங்கள் நினைத்த நல்லது அப்படியே நடக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக வேண்டுமென்றால் திருமணமாகி உங்களுடைய பிள்ளைகள் குழந்தை குட்டியோடு சுகமாக நேர்மறையோடு நினைத்து பிரார்த்தனை செய்து பாருங்கள். அந்த வேண்டுதல் அப்படியே பலிக்கும். கடன் பிரச்சனை தீர வேண்டுமா? வாங்கிய கடனையெல்லாம் திருப்பி தந்துவிட்டேன், கடவுளின் ஆசீர்வாதத்தால் செல்வ செழிப்போடு சுகமாக வாழ்கிறேன் என்று சொல்லுங்கள்.